டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். அடிக்கடி நம்மளுடைய காணொளி போட முடியவில்லை பல்வேறு காரணங்களால். இருந்தாலும் இனிமேல் தொடர்ந்து வரும். இப்பொழுது அதை பார்த்து கொள்வதற்கு நண்பர் வந்துவிட்டார்கள். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வேண்டியிருக்கு. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு புதிய உலகம், போட்டி உலகம். அதில் நல்லா இருப்பதை ஆதரித்து நீங்கள் லைக்கு கொடுத்து அந்த பட்டனை நீங்கள் அழுத்தி நீங்கள் இந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வரும். இது சாதாரணமாக லோக்கல்லேருந்து, நேஷனல்லேருந்து, இன்டர்நேஷ்னல்லேருந்து அனைத்தையும், அரசியல், பொருளாதாரம், சமூகம், பண்பாடு, அனைத்து துறைகளிலும் இருந்து உள்ள சிக்கல்களை குறித்து விவாதிப்போம். அதில் உள்ள இன்சைட்ஸு, ஃபோர்சைட்டு, அந்த உள்ளடக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவோம். இப்பொழுது இன்னைய பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி டாக் ஆஃப் த டே, நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சீனாவின் நடப்பதான் ஜியான்ஜென் என்ற பகுதியில் நடக்கின்ற சர்வதேச தலைவர்கள் கூடி பேசுவது தான். இது எதிலே இருந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் டாரிஃப் தான். இதில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவிலிருந்து புட்டின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்தது நம்மளுடைய சைனாவினுடைய தலைவர் ஜி ஜின்பிங், அடுத்தது இந்தியா. அதனால உலகத்துல மிக பெரும் வல்லரசுன்னே சொல்லிடலாம். வல்லரசு அப்படின்னு சொன்னா சீனாவை எடுத்துக்கிட்டோம், ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம், இந்தியாவை சொல்லலாம் இப்போ. ஏன்னா இன்னைக்கு குளோபல் பாப்புலேஷன்ல எப்படி G7 இருக்கு, G20 இருக்கோ, அதை தாண்டி வந்து விட்டது என்பது ரிச்சர்ட் உல்ஃப் போன்ற அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் கூறும் கருத்தாகும். அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் எமிரிட்டஸ் எக்கனாமிக்ஸ், ஹார்வர்டு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஆங்கிலோ அமெரிக்கன் கண்ட்ரிஸை விட, யூரோப்பியன் அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்ததாக எது விட்டது அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள். கிட்டத்தட்ட 10 நாடுகள். இந்த 10 நாடுகளில் என்ன ஆயிடுதுன்னா, குளோபல் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருக்க, அதில் என்ன ஆயிடுது, இந்த ஜிடிபியில் 30 விழுக்காடு நம்ம வந்துட்டோம். இந்த 3 பேரும் சேர்ந்தாவே யாரு? சீனா, ரஷ்யா, இந்தியா. அப்புறம் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வேர்ல்டில் என்ன வந்துடுச்சுன்னா இந்த பிரிக்ஸில் அமைந்து விட்டது. அதனால பொருளாதாரத்திலையும், ஜிடிபி, நாட்டு வருமானத்திலையும் 30 விழுக்காடு, 3 1 பங்கு விட்டது. மக்கள் தொகையில பார்க்க போனா அப்படின்னா 40 விழுக்காடு வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய இன்றைய நிலவரம் 2025 மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 143 கோடி, சீனா 140 கோடி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 283 கோடி, அப்புறம் ரஷ்யா, அப்புறம் இப்படி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம உலக மக்கள் தொகையில 40% வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதை தான் வச்சுன்னா G7 விட இது பவர்ஃபுல் ஆயிடுச்சு, G20 தவிர பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது இதுல இன்னொன்று என்னன்னா, வளர்கின்ற நாடு, வளர்ந்த நாடு, அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு, விஞ்ஞான பூர்வமா வளர்ந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ 10 நாடுகள் சேர்ந்து அது நிறைய போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல இந்த பிரிக்ஸ்ல 10 நாடுகளும் இன்னும் 10-15 நாடுகளும் கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு குறையாமல் கூடிவிட்டன. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு இந்த வரி போட்டது, அந்த டாரிஃப்னா வேற ஒன்றும் இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி வரி போறதுதான் டாரிஃப். அதை நம்ம சாதாரணமாக பத்திரிகையெல்லாம் பார்ப்போம். இதை நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் முறையில் இந்த டாரிஃபுங்கிறது என்ன, இப்போ உலகத்தில் காமன் மேன்
சாமானியன் கூட பேசுகின்ற ஒரு நிலைக்கு வந்தது எது என்று சொன்னால் ட்ரம்புனால. டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்தியா மீது ஒரு கோபப்பட்டார். அந்த கோபம் நியாயமானதா அப்படி என்றால் இல்லை. அதுல என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நீங்க ஒருத்தர் பீட்டர் ஒரு பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து ஆயில், கேஸ், எண்ணெயும் அந்த வாயுவும் வாங்குற இந்தியா வாங்கி என்ன பண்றதுன்னா, அவர்கள் வெளியில விற்பதை விட 50 விழுக்காடு குறைந்து இந்தியாவுக்கு கொடுக்கிறது ரஷ்யா. இதை வாங்கி இவர்கள் சுத்திகரிப்பு செய்து, உலகத்திலேயே சுத்திகரிப்பு ஆலை மிக பிரம்மாண்டமானது ஒரு யார் வச்சுன்னா அம்பானி குஜராத்தில் வச்சிருக்கிறார். அப்ப அதிகமா வாங்கி, நம்மளை விட சீனா வாங்கினான், அதை பத்தி அவங்களுக்கு கோபம் இல்லை. ஆனா நாம வாங்கி என்னமோ அடிமைக்கு சுதந்திரம் கிடைச்ச போது இந்தியா மீது கோபப்பட்டு விட்டார் டொனால்டு ட்ரம்ப். அதை வாங்கி இவர்கள் வெளியில் அதிக லாபம் சம்பாதித்து விட்டார்கள். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, பீட்டர் நவ்ராவ் அப்படிங்கிற என்ன சொல்றான், இந்த பிசினஸ்ல யாருன்னா பிராமின்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை வர்த்தக அமைச்சர் டொனால்டு ட்ரம்புடைய அமைச்சர் இன்று ஒரு குற்றச்சாட்டாவே இந்தியா மேல் வச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய பரபரப்பை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது என்ன இங்க கவனிக்க வேண்டியதுன்னா, ரகுராம ராஜன் கூட சொன்னார். ரகுராம ராஜன்கிறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. நம்மளுடைய மைய வங்கி, ரிசர்வ் வங்கியினுடைய மேலாள் ஆளுநராக இருக்கார். இப்ப சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த டாரிஃப்னு டொனால்டு ட்ரம்ப் போறாரு, அது யார் கட்ட போகிறார்கள், யார் தலையில் விடிய போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். ரெண்டாவது, சரி 50% குறைச்சலாக பெட்ரோலியத்தை, குரூட் ஆயில, சுத்தரிக்கப்படாத ஆயில குறைந்த விலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்குது. ஆனா இந்த குறைந்த விலையினால வருகின்ற லாபத்தை யார் அடைகிறார்கள் ரெண்டு கேட்டார். அதுதான் இங்க பீட்டர் நவ்ராவ் சொல்றதுல அடங்கியிருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க போடுற அந்த டாரிஃப் அமெரிக்காவுக்கு போடுறது நம்ம குட்ஸுக்கு போடுறாங்க 50% போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் 25 தான். நம்ம பெனால்ட்டின்னு ஒரு 25 விழுக்காடு இந்த ஆகஸ்ட் 27 எஃபெக்ட் வந்துடுச்சு. அதுல நம்ம ரொம்ப பாதிப்பு. ஆனால் நம்மளுடைய வெளிவிவகார மந்திரி டாக்டர் ஜெய்சங்கர் அதுக்கு பட்ஜி ஆகல, படிஞ்சு போகல, போட்டா போடு பார்த்துக்குவோம் அப்படின்னு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ டாக்ஸ்ல நேர்முகவரி, மறைமுகவரின்னு நான் பாடம் நடத்தும் போது என்னன்னா, இது இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு கருத்தியல் இருக்கு. இம்பாக்ட் அப்படின்னா உடனே தாக்குறது. இப்ப நம்ம விற்பனை வரி அப்படிமோ, அந்த விற்பனை வரின்னா அரசாங்கத்துல யாரு, வியாபாரிங்க கட்டணும் அப்படின்னு. உண்மையில யாரு கொடுக்கறது, வாங்குவோர் கொடுக்கறது. அது சேல்ஸ் டாக்ஸ்னு பேரு. ஆனா அது உண்மையில யார் தெரியுமா கொடுக்கறது, வாங்குவோர் வரி. அதனால அந்த வாங்குவோர் வரிங்கிறது பையர்ஸ் டாக்ஸ். வெளியில பாத்தீங்கன்னா மிஸ்நாமர், பேச்சளவுல இது சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி. அந்த இப்பதான் விற்பனை வரின்னு சொல்லும்போது விற்பனையாளர்கள் கொடுக்கின்ற வரி. அது என்னன்னா இம்பாக்ட், அவங்கள தாக்குறது. இந்த வரியின் பலு, இதனுடைய வெயிட் எங்க தங்குது அப்படின்னா வாங்குவோர்கிட்ட செலுத்தப்படும். அவங்கதான் இந்த பலுவை தாங்குவார்கள், அவங்க தூக்குவார்கள். அது போலதான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி போட்ட அந்த 50%ங்கிறது யாருக்கு, அமெரிக்கர்களுக்கு. அங்க உள்ள ஏழை எளியவர்கள் இந்திய பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ் வாங்குறாங்க, மருந்துகள் வாங்குறாங்க, பல பொருட்கள் வாங்குறாங்க. இது என்னன்னா விலை ஏறிடும். $8 கொடுத்து வாங்குறோம், $16 போயிடும். ஒரு முட்டை 4 முட்டை $4 $4 கொடுத்தோம்னா $8 கொடுக்கும். அப்ப யாரு பனிஷ்டு, அமெரிக்கன் நுகர்வோர் அப்படிங்கிறது. அததான் ரகுராமராஜன் கேட்கும்போது, சரி நீங்க போட்டீங்க, இது யாரு கட்டுறா இந்த டாரிஃபை 50%, நம்ம பொருள் அங்க இறக்குமதி ஆனா சீப்பா இருந்ததை விலை ஏத்திட்ட, இது அமெரிக்கர்களுக்கு தான் மதிக்கப்பட்ட வரி. அப்ப இம்பாக்ட், இன்சிடென்ட்ஸ்னா ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ். அந்த வரி போய் எந்த தலையில விடுகிறது, எந்த ஷோல்டர்ல போய் நிக்கிறது, தோல்ல போய் நிக்கிறதுன்னு பார்த்தா
முதல்ல போட்டது அப்படின்னா ஏதோ இந்தியாவில் போட்டாப்புல இருக்கும். இந்திய பொருள்கள் இறக்குமதி அமெரிக்காவில் செய்யும் போது அது மீது விதிக்கப்பட்டு அது யார் கட்டுறதா அமெரிக்கர்கள் வைக்கிறார்கள். அதே போல இங்க ரஷ்யாவில் ரகுராமன் சொன்னது சரி 50% குடிக்கிறான், ரொம்ப சந்தோஷம் தான். இங்க குப்பனும் சுப்பனும் காரும் மோட்டர் சைக்கிளும் ஓட்டுறானே, இவனுக்கு அந்த பெனிஃபிட் வந்துன்னா இல்ல. அதே லிட்டர் 100, 105, 103 விற்கிறான். ஆனா அதுல யாரு பெனிஃபிட்? அம்பானி. அததான் இவன் என்ன சொல்லிட்டான், பீட்டர் நவ்ராவுங்கிறவன் அந்த ட்ரேட் அட்வைசர் டு டொனால்டு, அது ரொம்ப முக்கியமானது, அதை தள்ளிட முடியாது. சரி, அவன் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒரு பெனிஃபிட் வருதுன்னா ஷேர் பண்ணிக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான், டொனால்டு ரொம்ப பேர் அதை ஹைலைட் பண்ணல, மீடியாவிலேயே பயஸ்டா இருக்காங்க, ஒருதலை பட்சமா இருக்காங்க, கட்சி சார்பா இருக்காங்க, பணக்காரர்கள் ஆதரவா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப டொனால்டு செய்த ஒன்று நல்லா செய்தான். சரி, நான் டாரிஃப் மூலமா வரி வருது இல்ல உங்களுக்கு தாங்கல்ல, அதுல உங்களுக்கு டிவிடெண்ட் தர்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா நமக்கு சொல்லல. இப்ப நமக்கு என்ன ஆயிடுது, இங்க இந்த 50% போட்டு அவன் சைனாவில் இது ரஷ்யாவில் கொடுத்தாலும் அதை வாங்கி இங்க வித்து நம்மள்கிட்ட வசூல் பண்றதில்ல, விலையை குறைக்கவே இல்லை. அதனால்தான் ரகுராம ராஜன் என்ன சொன்ன, இம்பாக்ட் யாருக்கு, நமக்குன்னு பேரு, இவனுக்கு குறைச்சலா கொடுத்துருக்கோங்கிறது நன்மைன்னுட்டு. ஆனா அந்த நன்மை பெனிஃபிட் மாறுறது அப்படின்னா அம்பானியினுடைய சுத்திகரிப்பு தொழிற்சாலை. நம்ம எப்போதும் போலவே 100 ரூபா கொடுத்து வாங்கணும். அததான் ரகுராமன் கேட்டார். அதை தான் அவன் வேற மாதிரி சொல்லிட்டான். இங்க நம்ம இந்த பொருளாதாரத்துல பிராமின் நான் பிராமின் நம்ம பார்க்க முடியாது. ஆனா பீட்டர் நவ்ராவ் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்தியாவில் கிடைக்கின்ற இந்த 50% சலுகை என்பதை அனுப்பவர்கள் டாப் சொசைட்டிலேயே மேலெடுத்துல மேல்தட்டுல உள்ள பெருங்குடி மக்கள், உயர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு சாங்காயில் நடக்கிற அந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் கத்தார்சிஸ். எப்படி பேதி சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்துறோமோ அது போல உலக பொருளாதாரத்தையே கலக்கி கொண்டு இருக்கிறது. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, ஜி ஜின்பிங் தான் இதனுடைய தலைவராக இருந்து பேசியிருக்கிறாரு. இதுல புட்டினோட நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. எல்லாரோடையும் பேசி என்னென்ன டெரரிசம் கூடாது, செப்பரேட்டிசம் கூடாது, இதெல்லாம் நாசிசம் கூடாது அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் எடுக்கிற சபை இருக்கிற முடிவுக்கு நம்ம ஒத்துழைப்போம். நம்ம வார் இல்லாத ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போகணும் அப்படி என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பவர் ஷிஃப்ட் ஏற்பட்டு போச்சு. யூரோப்பியன் அமெரிக்காவிட்ட இருந்தது இப்ப சீனா, ரஷ்யா, இந்தியா என்ற இந்த ட்ரிபிள் பில்லர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு 3 தூண்களிடம் வந்துவிட்டது. அதனால நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக பொருளாதார ரீதியில இப்பவே ஜிடிபியில் 6.4 இருக்கு, இன்னும் அதிகரிக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். நாம் நிச்சயமாகவே சூப்பர் பவரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னமும் தொடர்ந்து இதை குறித்து விவாதிப்போம். நேயர்களுக்கு நன்றி. நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.